நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு புல்லிஷ்க்கு திரும்பிடுச்சா, நம்ம சொன்ன ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் க்ளோஸ் வைக்கல. இதை பற்றியும் பார்த்துருவோம். மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸ்லாம் இண்டெக்ஸில் எப்படி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு, புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா பேரிஷ் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்த்துடலாம் நண்பர்களே. சரிங்களா? நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம், நேற்றுக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே சொல்லியிருந்தோம், 25,200 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 24,450 to 500 அந்த ரேஞ்ச் சப்போர்ட் ஆகும், 200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி பிரேக் ஆனிச்சு. 1 hour 2 hour 3 hours இருந்துச்சு. ஆனால் டே க்ளோசிங் சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, டே க்ளோசிங் கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நான் சொன்னதே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும், 25,200க்கு மேலே ஒரு டே கேண்டில் ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியல. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இமிடியட்டான செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் அகைன் என்ன ஆயிடுச்சுன்னா 25,000 ரேஞ்சுக்கே 25,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. நம்ம சொன்ன லெவல் பார்த்தீங்கன்னா 25,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளோட நேற்றையோட ப்ரீவியஸ் ஹையில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவில் எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் தான் அமெரிக்காவிலேருந்து தான் சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பேசி சமாதானம் பண்ணப்போல ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி நேற்றைய தினம் ட்வீட் பண்ணியிருந்தார். அதன் ரீசனாக பார்த்தீங்கன்னா குருடாயிலோட ப்ரைஸ்லாம் நேற்றுலேருந்தே $75 சம்திங்லேருந்து $77 கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது குருடாயில். சரிங்களா? குருடாயில் பாருங்கள், இப்போ வரைக்கும் கூட குருடாயில் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த நியூஸஸ் வந்ததுக்கப்புறம் இடையில காலையில் இந்த வார் நின்னது பொய் ரூமர் அப்படிங்கிற மாரி ஒரு சில தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை ஒரு சில கண்ட்ரிலேருந்து மறுத்து இருந்தாங்க. ஈரான் இஸ்ரேல்லேருந்து ஒரு சில இதெல்லாம் ஊர்ஜிதமான தகவல் வராத சமயங்களில் மார்க்கெட் அகைன் ஃபால் நோக்கி வந்துச்சு. திருப்பி அகைன் மார்க்கெட் அது உண்மை தான் அப்படிங்கிற மாரி இஸ்ரேல்லேருந்து ஒரு சில நியூஸஸ் வந்ததுனால அகைன் மார்க்கெட் என்ன ஆகுது, சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கு அப்சைடில். சரிங்களா? இது இப்படியே எந்தவித பேனிக்கும் இல்லைன்னா மார்க்கெட் அப்சைடுக்கான சான்சஸ் வரும். இல்லை இது அகைன் ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஒரு வார் டென்ஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் அகைன் டவுன் சைடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே இப்போதைக்கு ஊர்ஜிதமாக நம்மளால் சொல்ல முடியாது. இப்போதைக்கு 25,000 அப்படிங்கிற லெவல் சின்ன சப்போர்ட்டு, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,850, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,750, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,500. இந்த எல்லோ ஜோன்லேயே தான் இன்னும் நிற்கிது. வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில் போல் ஃபார்ம் ஆகிருக்கு. மேக்ஸிமம் நாளைக்கான கேண்டில் இது போல் ஃபார்ம் ஆனதுன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே இப்படி ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷ்கான தோற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த லெவலில் இப்படி ரிவர்சல் க்ளோசிங் வைக்கிது, நாளைக்கு இந்த ரேஞ்சில் இப்படி ரிவர்சல் க்ளோசிங் வச்சுதுன்னா அகைன் இந்த ட்ரெண்டுக்குள்ளாரையே மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள். சரிங்களா? இதே போல் மார்க்கெட்டை நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீக்கோட இறுதியில் இந்த மந்தோட இறுதியில் நம்ம ஃப்ரீ வெபினார் வச்சுருக்கோம். அந்த ஃப்ரீ வெபினாரில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த வெபினாரில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ வெபினார் தான். இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸை டிஸ்கஷன் பண்ணலாம். நான் பல நாளாக பல வருடங்களாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை டிஸ்கஷன் பண்ணுறேன்.
அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து அந்த இடத்துல டிஸ்கஷன் பண்ணலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாய்ப்பு வந்து நிறைய பேர் வந்து வெபினாரில் கலந்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து வெபினாருக்காக ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்களும் மறக்காமல் கலந்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணி கலந்துக்கோங்க. சரிங்களா? பேங்க் நிஃப்டி நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் வந்து நாளைக்கு இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் போல் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மார்னிங் ஸ்டார் போல் ஃபார்ம் ஆகும். இதே இந்த கேண்டில் வந்து இப்படி ரிவர்சல் ஆணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து என்னாகும், ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான ஒரு ரிவர்சல் பாயிண்டாக கூட அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே சஸ்பென்ஸாகவே கொண்டுட்டு போகிறாங்க. ஏதாவது ஒரு நாள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா அன்றைக்கே அளவுக்கு அதிகமாக மார்க்கெட்டை வந்து ஏற்றிட்டு கையை வைக்க முடியாத அளவுக்கு பயமுத்துறாங்க. சரிங்களா? இங்கேயுமே மார்க்கெட் வந்து தெரியுதுங்களா, ட்ரெண்ட் லைனை கீழே பிரேக் பண்ணி திரும்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நிற்கிது, கீழே விழுகிற மாதிரி. இமிடியேட்டான சப்போர்ட்டை நம்ம சொல்லியிருந்தது 56,300 அந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லெவலில் வச்சுக்கலாம். 55,824 அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 55,466 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 55,095 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 54,500. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 56,600. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 57,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதையும் வந்து உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லேயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால 82,000 அந்த ரேஞ்சிலே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. 82,000 அப்படிங்கிற லெவலில் தான் நேற்றையும் இருந்துச்சு. அதே லெவலில் தான் இன்றைக்கி க்ளோஸிங்கும் வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து பிரேக் பண்ணிவிட்டு 82,796 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. டே கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நெஃப்டி போலவே தான் இதுலேயும் வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கு. அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட்டான சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. நேற்றைக்கையோட கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு சப்போர்ட் 82,000 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 81,484 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 81,235 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துன்னா இந்த எல்லோ ஜோனோட எண்டு வந்து ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 82,500, 82,800. சரிங்களா? பார்க்கலாம் எந்த பக்கம் வந்து பிரேக் பண்ணி டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்தராக வந்து வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா? தென் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவ். கொடாக் பேங்க் பாசிட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க், அதானி போர்ட், எல்என்டி, கிராசியம் கிட்டத்தட்ட 33 ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருக்குது. 17 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்குது. கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருந்திருக்கு. ஒரு 40% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு. மேஜராக இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சியும் ரிலையன்ஸும் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவில் இருந்திருக்கு. சரிங்களா? தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் ஒன்று மட்டும்தான் நெகட்டிவ். சரிங்களா? இது வந்து ஓவரால் வந்து 11 ஸ்டாக் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் இருந்திருக்கு. சரிங்களா? இது வந்து புல்லிஷில் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் காமிச்சிருக்கு. சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 20 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், 10 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே ஒரு 60% வந்து 60 to 65% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், 30 to 35 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு இதுதான். நாளைக்கு வந்து க்ளோசிங் எப்படி வைக்கிது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்த்துக்கலாம். நாளை மறுதினம் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு எல்லாத்துக்குமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஹைலி வால்டைலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்பவே வந்து வாட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பார்க்கலாம். நாளைய தினம் வீக்லி அனாலிசிங் வீடியோவில் வந்து
அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸை போய் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மென்மேலும் நான் இது போன்ற வீடியோக்கள் ரெடி பண்ணுவதற்கு அதுதான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.